ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி சின்னதாக ஒரு நோட்டோட தான் வந்திருக்கேன். ஏன்னா நிறைய வாக்குறுதிகள் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்களா, யார் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ குறிப்பு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்த்து தான் படிக்க வேண்டியிருக்கு. நமக்கு ஞாபக சக்தி கம்மி. இவங்க போட்டு குழப்பில் நம்மளால் முடியலைங்க. ஸ்டாலின் மொதல் திட்டம் விஜயோடது தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னன்னு தெரியல, விஜயை கொண்டாடி தீர்த்த நானே விஜயை கழுவி கழுவி ஊற்றுற மாதிரியான வீடியோக்கெல்லாம் மட்டுமே தொடர்ந்து போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதத்துக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸ்டாலின் மொதல் விஷயம், ஸ்டாலின் அவர் மாதத்துக்கு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு நிறைய வரவேற்புகள் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இபிஎஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 2000 ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது விஜய் நாளைக்கு மகளிர் தினம். ஸோ நான் ஆட்சிக்கு வந்தால் 2500 ரூபா கொடுக்குறேன், மளிகை ஜாமானுக்காக நீங்கள் வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே ரேஷன் கடையில் அரிசி, பாமாயில் எல்லாம் சேர்ந்து அதிகபட்சம் 105 ரூபா தான் வருது. இது போக 2500 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓவர். இது போக அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போது நாங்கள் கேஸ் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க, அவங்களால குறைக்க முடியல, விட்டுட்டாங்க. அடுத்து இப்போ இபிஎஸ் சொன்னார், நான் மாதத்துக்கு 3 வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விஜய் சும்மா இருப்பார், இவர் தான் சூப்பர் ஹீரோ வச்சேன், நான் 3 இல்லைங்க 6 தரேன் அப்படின்னாரு. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் ரேஷனில் வாங்கினது அப்புறம் 2500 ரூபா ப்ளஸ் சிலிண்டர் வாங்கிட்டீங்கனாலே போதும், வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு பிரச்சனை முடிஞ்சுதுங்க. இது போக பஸ்ஸு ஏற்கனவே போக்குவரத்து கழகம் நட்டத்தில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஃப்ரீ பஸ் விட்டாங்க, அதுலேயும் முடியாமல் தான் பிங்க் கலர் பஸ்ஸு மட்டும்தான் லேடிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜய் என்ன நினச்சாருன்னு தெரியல, நட்டத்தில் தான் ஓடுதுன்னு ஆகிப்போச்சு. அது மொத்தத்துக்கு நட்டமாகவே போட்டோம். எல்லா பஸ்ஸும் எங்கே வேணாலும் ஏறி எங்கே வேணாலும் இறங்கிக்கிங்க. இந்த இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கிராமத்தில் சின்ன கடைகளில் வாங்குறது, சின்ன ஜவுளி கடையில் துணி வாங்குறது அதெல்லாம் கிடையாது. இனிமேல் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கர்ச்சீஃப் வாங்கினாலும் சரி சிட்டிக்குள்ளே தான் போவாங்க. சிறு குறு தொழில்கள் எல்லாமே நாசமாக போயிடும். கார்ப்பரேட் மட்டும்தான் நல்லா வாழ்வாங்க. ஏற்கனவே அந்த சூழ்நிலை தான் நடந்துகிட்ருக்கு. சும்மாவாவது போய் நம்ம விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு கிளம்பி வெளில போயிடுறாங்க லேடிஸ் ஃபுல்லாகவே. அதனுடைய பாதிப்புகள் எதுவுமே தெரியாமல், தொலைநோக்கு பார்வையே இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிறு வியாபாரிகளுக்குமான சாவுமணி தான். அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இடையில நிற்காமல் எல்லோரும் படிக்கணும். இது நல்ல ஒரு நோக்கம்தான். பட் அதுக்காக அவர் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல பில்டிங்ஸ் கொண்டு வரலாம், நல்ல டீச்சிங் கொண்டு வந்துருக்கலாம், நல்ல போர்டு, நல்ல டீச்சர்ஸ், நல்ல பில்டிங் வசதிகள், பாத்ரூம் வசதிகள், பாதுகாப்பு, கல்வித்தரத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணால் அது உருப்படியாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் தான் அனுப்புகிறீங்க, அதனால் ஸ்கூலுக்கு அனுப்புனீங்கனாலே போதும், வருஷத்துக்கு 15,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் அப்படின்றாரு. ஸோ ஏற்கனவே மாதத்துக்கு 2500 ரூபா கொடுத்துட்றாங்க, ப்ளஸ் பஸ்ஸு ஃப்ரீ, ரேஷன் கடையில் எல்லாம் ஃப்ரீ, இப்போ 15,000 ரூபா எக்ஸ்ட்ரா வேறு. ஸோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஆதார் ஐடியும் ரேஷன் கார்டும் மட்டும் வாங்கினா போதும். ஆமாங்க, அது கல்யாணம் பண்ணோம் இல்லையா, கல்யாணத்துக்கு பார்த்திங்கன்னா அண்ணன் சீர்திட்டம், அதாவது இப்போ கலைஞர் அவருடைய காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது, அம்மாவுக்கு உணவகம்னு இருக்குது. ஸோ நம்ம தளபதிக்கு ஏதாவது ஒரு திட்டம் வேண்டாமா, அதனால் அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதுபடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் காப்பவுன் 2 கிராமில் தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இனிமேல் அப்படிலாம் கிடையாது. எதுக்கு காப்பவுன் அரை பவுன் பிரிச்சுக்கிட்டு 1 பவுனில் தங்கம், கூடவே குவாலிட்டியாக நல்ல பட்டுப்புடவை, அவரே சொல்லியிருக்காங்க எடுத்து நிறுத்தமாக நல்ல தரம் மிகுந்த ஒரு பட்டுப்புடவை அண்ணன் சீராக உங்களுக்கு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கல்யாணத்தை பண்ணிவிட்டு ஆதார் ஐடியும் ரேஷன் கார்டும் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வேலைக்கே போக வேணாம். அடுத்து குழந்தை பிறந்தா கூட தாய்மாமன் சீர்திட்டம்னு ஒன்று வச்சுருக்காரு. குழந்தைக்கு மோதிரம் போட்டு அந்த குழந்தைக்கான சானிட்டரி நாப்கின்லேருந்து பவுடரு அத்தனை பொருளும் அந்த கிட்டுக்குள்ளே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ குழந்தை பிறந்தாலும் அதை வளர்க்குறத பற்றினா கவலை கிடையாது. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா அதுவே வருஷத்துக்கு 15,000 ரூபா உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துரும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டும் ஆதார் ஐடியும் வாங்கிட்டு வந்துட்டிங்கனாலே போதும், மறக்காமல் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கனாலே போதும், நீங்கள் நிம்மதியாக இருந்துக்கலாம். இது கேலியும் கிண்டலுமா சொன்னாலும்
நிஜம் உண்மையிலேயே வலிக்குது. நான் 4 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப ஆக்கப்பூர்வமாக யோசிக்கிறாரு. இலவச அரசியல் அவர் முன்னெடுக்கலை. விவசாயிகளை பற்றி யோசிக்கிறாரு. எதிர்கால தலைமுறை படிப்பில் நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அப்படியே ஒரு 4 நாளில் விஜயோட அத்தனை இமேஜையும் அடித்து நொறுக்கிற மாதிரி மாற்றி மாற்றி தவறான வீடியோக்கள் மட்டுமே நம்ம போட வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வழி மிகுந்ததாக தான் இருக்குது. ஆனாலும் மக்கள் கொண்டாடி ஆர்ப்பரித்து சிரித்து சந்தோஷமாக கேட்டுக்கிட்டாங்க. அது திட்டங்களை நோக்கி கேட்டாங்களா, இல்லை விஜயை பார்த்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் கேட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் அதை தாண்டியும் பெண் பாதுகாப்பு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு படை அமைப்பேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தார். பட் நான் இந்த ஃப்ரீ நாப்கின்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரியான இது எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அவரே சொல்கிறார் மகிழா கோர்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே எல்லா திட்டங்களும் இருக்குது. அதை முழுமைப்படுத்தினாலே போதும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான். நாங்கள் குறையாக சொல்வது இந்த இலவசங்களை மட்டும்தான். என்னன்னு தெரியல, இபிஎஸ் ஒரு இலவச திட்டத்தை அறிவிக்கிறாரு. இப்போ பின்னாடியே விஜய் வந்து அதை விட ஒரு பெரிய லிஸ்ட் அறிவிக்கிறாரு. நாளைக்கு ஸ்டாலின் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நினச்சாலே பயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பிறந்தாலே கோடீஸ்வரன் எல்லாம் போல இருக்குது. அந்தளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கேருந்து நிதி வரப்போகுதுன்னு தெரியல. அடுத்த வருஷத்துக்கு நிதியாண்டுக்கே நாங்கள் 1.79 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கடன் வாங்க போகிறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் கேட்டார்னா, இல்லை நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம், எந்த திட்டத்துலேயும் பணத்தை ஒதுக்க மாட்டோம், டிஎம்கே கவர்மெண்ட் ஒதுக்கின பணத்தை வச்சு இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாமே செயல்படுத்தியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. எது ப்ராக்டிக்கலாக வரும்னுக்கிறது தெரியல. இல்லை நமக்கு வெற்றி இல்லை, நம்மளுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது, அதை தூக்கி நிறுத்தணும் இருக்காது, இந்த மாதிரியான திட்டங்களை அறிவிக்கிறாரா எதுவுமே புரியல. போகிற போக்கில் அவருடைய பேர் டேமேஜ் ஆகிற விஷயத்தையும் அசால்ட்டாக கடந்து போகிறாரு. என்னை பற்றி யோசிக்க வேண்டாம், யாரும் ஹர்ட் ஆகாதீங்க, எனக்கு இந்த விஷயத்தில் எந்த விதமான வருத்தமும் கிடையாது, அது என்னுடைய பர்சனல், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அந்த விஷயத்தை தட்டி விட்டு போகிறாரு. ஸோ தன்னுடைய டேமேஜை சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த திட்டங்களை அறிவிச்சாரா என்னன்னு தெரியல. இல்லை மகளிர் திட்டத்துக்கு உண்மையாகவே யோசித்து பண்ணாரான்னு தெரியல. இந்த மாதிரியான ஐடியாக்களை விஜய்க்கு யார் கொடுக்குறாங்கங்கிறதும் புரியல. ஸ்டாலின் என்ன பண்ண போகிறாருங்கிறதும் தெரியல. தமிழ்நாடு கொஞ்சம் பரபரப்பாகவே இருக்குங்க. டெய்லி என்டர்டெயின்மெண்ட் தான் வைங்களேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதே நிலைமையில் போச்சுன்னா உலகமே நம்மளை பார்த்து சிரிக்குங்கிறது தான் நிஜம். என்ன சொல்ல, வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.